புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா, சீனா, பிரேசில் இந்த 3 நாடுகளும் ரஷ்யா கூட மேற்கொள்ளக்கூடிய வர்த்தகத்தை உடனடியாக நிறுத்தலை அப்படின்னா இவங்க மேலே செகண்டரி சாங்ஷன் அழைக்கப்படக்கூடிய 2ஆம் கட்ட பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நேட்டோவினுடைய தலைவர் எச்சரிக்கை விடுத்திருக்காரு. இந்த விஷயங்கள் இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையை பாதிக்குமா இல்லை இந்தியாவினுடைய நிலைப்பாட்டில் மாற்றங்கள் ஏற்படுத்துமான்னு பல விவாதங்கள் எழுப்பப்பட்டு வந்த ஒரு சூழலில் தான் இந்தியா இப்போ அதுக்கு பதில் கொடுத்திருக்காங்க. இந்தியா இந்த எச்சரிக்கையை நிராகரிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. முதல்ல இந்த நேட்டோவினுடைய தலைவர் மார்க் ருட்டே அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இவர் எதுக்காக இந்தியாவுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, ரஷ்யா உக்ரைன் மீது தொடர்ச்சியான ஒரு போர் தாக்குதல்களை மேற்கொண்டு வருது. இதனால ரஷ்யாவுக்கு எதிராக உலக நாடுகள் பல நாடுகள் பொருளாதார தடைகளை மேற்கொண்டே இருக்காங்க. இந்த தடைகளையும் மீறி இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து தொடர்ந்து வர்த்தக ரீதியிலான உறவுகளை பலப்படுத்தி இருக்கு. கச்சா எண்ணெய் வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 3 வருஷத்துல இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான எண்ணிக்கை பெரிய அளவில் அதிகரிச்சிருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 85% கச்சா எண்ணெய் தேவையை இறக்குமதி மூலமா தான் நிறைவேற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல கடந்த பல வருஷமாகவே இந்தியாவுக்கு அதிக அளவில் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செஞ்ச நாடுகள் யாரு அப்படின்னு பார்க்கும்போது ஈராக், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் இந்த 3 நாடுகள் தான் முன்னணியில் இருந்துச்சு. ஒபெக் நாடுகள் அழைக்கப்படக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகளைச் சேர்ந்த இந்த நாடுகள் தான் இந்தியாவுக்கு அதிக அளவில் கச்சா எண்ணெயை ஏற்றுமதி பண்ணிட்டு வந்தாங்க. ஆனால் உக்ரைன் போருக்கு பின்னால ரஷ்யாவுக்கு உலக நாடுகள் பெரிய அளவில் பொருளாதார தடை விதிச்சதுனால ரஷ்யாவால் அவங்களுடைய கச்சா எண்ணெயை மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. இந்த சூழலில் ரஷ்யா அவங்களுடைய கச்சா எண்ணெயை மலிவான விலையில் பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறோம் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. இதை பயன்படுத்தி கொண்ட இந்தியா தான் கடந்த 3 வருஷமாகவே ரஷ்யா கிட்ட இருந்து அதிக அளவில் கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்ய தொடங்கியிருந்தாங்க. இதை வச்சு பார்க்கும்போது கடந்த 3 வருஷமாகவே இந்தியாவினுடைய கச்சா எண்ணெய் இறக்குமதியில் கிட்டத்தட்ட 40% ரஷ்யா தான் பூர்த்தி பண்றாங்க. அதுக்கு அடுத்த இடம் யாருன்னு பார்த்தோம்னா 18% ஈராக் இருக்கு, 12% சவுதி அரேபியா 3வது இடத்துல இருக்கு. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் வெறும் 6% அளவோட இந்த எண்ணிக்கையில் 5வது இடத்துல இருக்காங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா கிட்ட இருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய இந்த கச்சா எண்ணெயின் தேவைங்கிறது மிக தவிர்க்க முடியாத ஒன்றாகவே இருக்குன்னு கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் ஏற்றுமதி மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த வர்த்தகத்தையும் இந்தியா நிறுத்த வேண்டும் அப்படிங்கிறதா இந்த மார்க் ருட்டே சொல்லியிருக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கைக்கு முக்கியமான விஷயம். இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான கச்சா எண்ணெயை தாண்டி ஒட்டுமொத்த வர்த்தக தொடர்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கும்போது வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 10 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு இந்த 2 நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக உறவு நீடிச்சு கொண்டே இருக்கு. இதுல இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களும் அடங்கும், ரஷ்யாவிலிருந்து இங்கே இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களும் அடங்கும் கூட சொல்லலாம். நேட்டோ அமைப்பு சொல்லியிருக்கக்கூடிய இந்த செகண்டரி சாங்ஷன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது என்ன அப்படின்னா, ஒரு நாட்டின் மீது நேரடி பொருளாதார தடை விதிக்காமல் அந்த செகண்டரி சாங்ஷனுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய நாட்டு கூட வேற யாரெல்லாம் தேர்ட் பார்ட்டி வர்த்தக தொடர்பில் ஈடுபடுறாங்களோ அவங்கள நாங்கள் தண்டிப்போம் அப்படிங்கிறது தான் இந்த செகண்டரி சாங்ஷன் சொல்லப்படுது. ஸோ அதை தான் இந்தியாவுக்கு 100% விதிப்போம் அப்படின்னு கூட எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நேட்டோனால இந்தியாவுக்கு பொருளாதார தடைகள் விதிக்கிறதோ அது சம்பந்தமான எச்சரிக்கைகள் கொடுக்கிறதோ முடியாது அப்படின்னு இன்னொரு தரப்பினர் சொல்லிட்டு இருக்காங்க. எதனால் அப்படின்னா, நேட்டோ அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நார்த்தன் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் இந்த சொல்லப்படக்கூடிய இந்த அமைப்பு பாதுகாப்பு வழங்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கு. இந்த அமைப்பில் கிட்டத்தட்ட 30-35 நாடுகள் வரைக்கும் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழல்ல இந்த அமைப்புங்கிறது உலக அளவில் ராணுவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும்தான் கருத்து சொல்ல முடியும். ஆனால் அந்த அமைப்பால் ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கருத்து சொல்லவோ அல்லது நடவடிக்கை எடுக்கவோ முடியாது அப்படிங்கிறது மறுதரப்பினருடைய ஒரு கருத்தாக இருக்கு. இந்த தைரியத்தில் தான் இந்தியாவும் கூட இந்த விஷயத்தை தைரியமாக துணிஞ்சு எதிர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இவங்களுடைய எச்சரிக்கை என்பது இந்தியா ரஷ்யா இடையிலான வர்த்தக உறவை முறித்துக் கொள்வது என்பதோடு மட்டும் கிடையாது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் கூட பேச்சுவார்த்தை நடத்தி ரஷ்யாவை அமைதி பேச்சுவார்த்தைக்கு உடன்பட வைக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் இன்னொரு கோரிக்கையாக வச்சிருக்காங்க. எதனாலனா, சில நாட்களுக்கு முன்னால தான் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ரஷ்யாவுக்கு ஒரு கெடு விதிச்சிருந்தாரு. அடுத்த 50 நாட்களுக்குள்ள ரஷ்யா அமைதி பேச்சுவார்த்தைக்கு உடன்படலை அப்படின்னா ரஷ்யா மீது அதிகப்படியிலான ஒரு பொருளாதார தடையை நாங்கள் விதிப்போம், அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பொருட்களுக்கு வரியை மேலும் அதிகரிப்போம் அப்படின்னு கூட அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்திருந்துச்சு. ஆனா ரஷ்யா அதுக்கு இப்போ வரைக்கும் எந்த ஒரு நிலைப்பாடும் சொல்லாமல் இருக்காங்க. இந்த விஷயத்தை நாங்கள் கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம், உடனடியாக அதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியாது அப்படிங்கிறதா ரஷ்யா தரப்பினுடைய ஒரு பதிலாக இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் ரஷ்யாவை நேரடியாக அழுத்தம் கொடுக்க முடியாமல் மற்ற நாடுகள் மூலமா ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய நடவடிக்கையில இப்போ நேட்டோ மூலமா அமெரிக்கா ஈடுபட்டு வருவதாகவும் கூட சொல்லப்படுது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் இந்தியாவுக்கு நேட்டோ எச்சரிக்கை விடுத்திருக்கிறதும் அதை இந்தியா துணிஞ்சு நிராகரிச்சு இருக்கிறதும் கவனிக்க வேண்டிய விஷயமா பார்க்கப்படுது.